எல்லா கடவுளும் ஒன்னா அப்படின்ட்டு இந்த கடவுள் ஏன் பைபிள்ல இவ்வளவு வைராக்கியமா பேசணும்? நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, நீதிபரரும் ரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு ஏன் பேசணும்? அவருக்கு ஈக்குவலா ஒருத்தரும் கிடையாதுங்க. அது அவரே சொல்லியிருக்கிறாரு, நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை, எனக்கு ஈக்குவலா யாரும் இல்லைங்கிறாரு. ஏன்னா அவர் பர்வத்தை உண்டு பண்ணவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமா இருக்கிறவர், உன்னதமான தேவன். இவர் எங்கும் நிறைந்த தேவன், பரிசுத்தமானவர், ஜீவன் உள்ளவர். அவர் ஆவியா இருக்கிறார். அவர் வடிவமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. இந்த உலகம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாத்தையும் படைக்கணும்னா அதை விட அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட தேவனா இருக்கிறவரை போயிட்டு ஒரு கல்லு அல்லது மரம் அல்லது இரும்பு வச்சு செஞ்ச சிலைய இவர் தான் அவருக்கு சொல்லும் போது அவருக்கு எப்படி கோவம்? அந்த கோபத்துலதான் அவர் இப்படி பேசியிருப்பாரு. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாவும் படிக்க என்னை ஒப்பிடுவீர்கள், யார் கூட என்ன கம்பேர் பண்ணுவ அப்படி கேக்குறாரு. இந்த பூமியில இருக்கிற 330 கோடி தேவர்களும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அவர் சொல்லுவாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. எங்க அவங்க சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பில்ல ராஜா. இப்பேற்பட்ட தேவன் அவருடைய மகிமையும் உன்னதமான அந்த ஸ்தானத்தை, பரலோகத்தை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அருவருப்பான கேவலமான பாவத்திலே ஊறி போய் நன்றி கேட்டு திரிகிற நம்மளுக்காக சாதாரண மனுஷனா வந்தாருங்க. எதுக்கு? நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனைய, பாவம் செஞ்சா மரணம், அந்த மரணத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. இது எதுக்கு சமானம் தெரியுமா? உங்க புள்ள ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது ஒரு காளை மாடு முட்டை வந்துச்சுன்னா நீங்க நடுவுல போய் தடுக்க மாட்டீங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாடு முன்னாடி போய் நிக்க மாட்டீங்க. அப்படிதாங்க அவர் இறங்கி வந்தாரு. நான் உண்டாக்குன மனுஷன் என் புள்ள சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் செத்தாருங்க. இப்பேற்பட்ட தேவன் உயிரை கொடுத்தது நிமித்தமா என் அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 330 கோடி தேவர்கள் யாராவது உங்களுக்காக உயிரை கொடுத்தாங்க? இவர் ஒருவர் தாங்க உங்களுக்காக உயிரை கொடுத்தவர். அவருடைய அன்பு அவ்வளவு பெருசுங்க. அவர் சாவாமை உள்ளவரா இருக்கிறதுனால அந்த மரணத்தை ஜெயிச்சாரு. மரணத்தின் அதிகாரியான பிசாசை நசுக்கி போட்டாரு. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எனக்கும் பரலோகம் இருக்குங்கிற நம்பிக்கை கொடுத்திருக்காரு. இப்பேற்பட்ட தேவனுக்கு மட்டும்தான் உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கும் வல்லமை உண்டு. இவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். இவர் ஒருத்தர் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அவர் நாமம் இயேசு.